ஸோ கைஸ் வெல்கம் டு அனதர் அப்டேட் வீடியோ. ஸோ நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கூட சேர்க்கறதுலேயே வந்து வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் இல்லைன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வந்து கன்ஃபார்மாக வந்து ஜெயிக்க போகிறாரு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் மென்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ டேவ் மென்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெசல் பலூசால வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஜான்சனா வந்து டிஸ்ட்ராய் பண்ணது காரணம் என்னன்னா ஜான்சனா வந்து இப்போ வந்து போக போகிறா, அது வந்து ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா WWE பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து ஒரு தரமான பீஸ்டாக வந்து காட்ட விரும்புகிறாங்க. ஸோ எப்படி வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து இருந்தாரோ பீஸ்ட் அதே பிராக் லெஸ்னர் தான் வந்து WWE வந்து இப்போ வந்து தேவை. அதனால தான் வந்து ஜான்சனா வந்து அவ்வளவு மோசமா வந்து தோக்கடிச்சிருப்பாரு நம்ம பிராக் லெஸ்னர். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து கவ்பாய் கேரக்டர்ல வந்து இருக்க மாட்டாரு. ஸோ கவ்பாய் கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிரிச்சினே இருப்பாரு. ஆனா இப்போ ரெசல் பலூசால வந்து நம்ம பார்த்தது ரியல் பீஸ்ட். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தோம் ரெசல் பலூசால. WWE பார்த்தீங்கன்னா எதுக்காக கவ்பாய்ல இருந்து பிராக் லெஸ்னர் வந்து பீஸ்டா வந்து மாத்தினாங்கன்னா ஸோ WWE பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண போறாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து தரமா வந்து புக் பண்ண போறாங்க. அண்ட் பிராக் லெஸ்னர் வந்து அப்படியே சைட் பை சைடா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேலண்ட்ஸே வந்து வளர்க்க போறாரு. அண்ட் டேவ் மென்சர் வந்து சொல்றாரு அண்ட் இங்க வந்து கன்ஃபார்மா பிராக் லெஸ்னர் வந்து வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் இல்லைன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஜெயிக்க போறாரு. ஏன்னா பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து கவ்பாய் பிராக் லெஸ்னரா வந்து இல்லை. ஸோ அவர் வந்து தோத்துருவாரு. இப்போ வந்து பிராக் லெஸ்னர் வந்து பீஸ்டா வந்து இருக்காரு. ஒரு டைட்டில் மேட்ச் வந்து கிடைச்சாலே போதும். ஜான்சன் எப்படி சொல்லிட்டு ஆச்சாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து சாம்பியன் ஆச்சு நியூ சாம்பியனா வந்து ஆயிடலாம். இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு. ஸோ நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஃபியூச்சர்ல வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு டைட்டில் ரன் வந்து கொடுக்க போறாரு. அண்ட் பிராக் லெஸ்னர் பத்தி வந்து பேசும்போது பிராக் லெஸ்னரோட நேம் கூட வந்து இன்னைக்கு வந்து ரால வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ராலன்ஸ்க்கான செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோடி ரோட்ஸ் வந்து செத் ராலன்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, நீ வந்து இப்போ வந்து எதுவுமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்றது இல்லை, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து வாய்ஸ்மேன் தான் வந்து பார்த்துருக்கான். ஏன்னா ஸ்மாக் டவுன்ல பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் வந்து தேவையில்லாம வந்து வந்துட்டாங்க. பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கரை வந்து பார்லிமெண்ட் வந்து கொண்டு வந்துட்டா. ஸோ நீ வந்து எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணல. அதுக்கப்புறம் செத் ராலன்ஸ் வந்து சொல்றாரு, ஸோ நான் தான் வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணேன், எல்லா ஆர்டரும் வந்து நான் தான் வந்து கொடுக்குறேன் நம்ம செத் ராலன்ஸ் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பிராக் லெஸ்னர் பத்தி வந்து கேட்டுறாரு. ஸோ செத் ராலன்ஸ் பார்லிமெண்ட் வந்து பிராக் லெஸ்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணது ரெசல் பலூசால, அதுக்கும் வந்து நீ தான் வந்து ஆர்டர் வந்து கொடுத்தியா, நீ தான் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தியா கோடி ரோட்ஸ் வந்து கேட்டுறாரு நம்ம செத் ராலன்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செத் ராலன்ஸோட மூஞ்சிலாம் வந்து மாறிடும், என்னடா இப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செத் ராலன்ஸ் வந்து சமாளிக்கிறாரு, ஆமா நான் தான் வந்து ஆர்டர் கொடுத்தேன் நம்ம செத் ராலன்ஸ் வந்து சொல்லிடுறாரு. இந்த செத் ராலன்ஸ் vs கோடி ரோட்ஸ்க்கான ஃபியூட் வந்து மொக்கையா போகும்னு நான் வந்து நினைச்சேன். ஆனா இது வந்து ரொம்ப வந்து சூப்பரா வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து கேரி பண்ணிட்டு ரவுண்ட் ஜோல் வரைக்கும் வந்து போனா இன்னுமே வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபியூட் நடுவில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட நேமை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து டிராப் வந்து பண்றாங்க. ஏன் டிராப் பண்றாங்கன்னா சர்வைவர் சீரிஸ் 2025ல வந்து மேபி வார் கேம்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு சம்பவம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து அட்வர்டைஸா இருந்தாரு, ஆனா சிஎம் பங்க் வந்து இன்னைக்கு வந்து வரல. ஸோ நெக்ஸ்ட் மண்டே நைட் ராக்காக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ சிஎம் பங்க் வந்து நெக்ஸ்ட் மண்டே நைட் ரால வந்து இருக்க போறாரு. அண்ட் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் 10 ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்து வருவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இந்த வருஷத்துல வந்து எத்தனாவது வாட்டி வந்து அவர் வந்து ரிட்டர்ன் பண்றாருன்னு தெரியல. ஸோ அடிக்கடி வந்து அவர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ரிட்டர்ன் பண்ணி சேர் வச்சு பறந்துட்டாரு நம்ம பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர். அண்ட் ஊசோஸ் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கரை வந்து தோக்கச்சிடறாங்க ஒரு டொர்னாடோ டாக் டீம் மேட்ச்ல. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிங்குக்குள்ள வந்து வராரு. ஆனா ஒரு வாட்டி கூட வந்து நம்ம ஜிம்மி ஊசோ வந்து பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டா போறாரு, ஜே ஊசோ கிட்ட வந்து போறாரு. ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் வந்து பண்ண. நம்ம ஜே ஊசோட கேரக்டர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து பார்க்குறோம். ஜிம்மி ஊசோ வந்து ஹாப்பியா இல்லை. ஸோ ஜே ஊசோ வந்து இப்போ வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் மாதிரி வந்து ஆக்ட் வந்து பண்றாரு. ஆனா நம்ம ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஆகலான்னு வந்து பாக்குறாரு. ஸோ அவர் மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம ஜே ஊசோ வந்து பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு பேக் சைட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஜே ஊசோ வந்து ஜிம்மி ஊசோ வந்து திட்டிடுறாரு. அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து நம்ம ஜிம்மி ஊசோ வந்து ஹாப்பியா வந்து இல்லை. ஸோ ஜே ஊசோ வந்து ஸ்லோலி ரோமன் ரெயின்ஸ் மாதிரி வந்து மாறுறதை பார்த்து நம்ம ஜிம்மி ஊசோ வந்து ஹாப்பியா வந்து இல்லை. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் என்னன்னா ஜிம்மி ஊசோ வந்து கண்டிப்பாக பண்றாரு, ஜே ஊசோ மட்டும் தான் வந்து மோட்டிவேட் பண்றாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. அண்ட் பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் வந்து பொந்துட்டாரு சேரை வச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கிரவுன் ஜோன்லயே வந்து அப்பியர் வந்து ஆக போறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அவர் வந்து கம்பீட்டும் வந்து பண்ண போறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த மேட்ச்ல வந்து கம்பீட் வந்து பண்ண போறாரு, யார் வந்து அப்போனண்டா வந்து இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இப்போ வந்து ரூமர்ஸ் வந்து என்ன போயிருக்குன்னா இப்போ வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச்ல வந்து கம்பீட் வந்து பண்ணலாம்னு. ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ பிளட் லைனு,
அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் அண்ட் இன்னொரு தேர்ட் மெம்பர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஆட் ஆகலாம். So, இன்னும் வந்து கன்ஃபார்ம் இல்லை இந்த பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கரோட தேர்ட் மெம்பர் வந்து யாரா வந்து இருப்பாங்கன்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வரலாம், ரோமன் ரீன்ஸ் விசஸ் நம்மளோட பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் தானே கிரவுன் ஜுவல்ல வந்து ரூமரா வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது வந்து ரூமரா வந்து இல்லை. ஸோ எல்லாரும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸோ அந்த பிரான் பிரேக்கர் அண்ட் ரோமன் ரீன்ஸ்க்கான மேட்ச் பார்த்து WWE டாப் 4 பேப்பர்வியூல இல்ல வேற எந்த பேப்பர்வியூலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்காது. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் அண்ட் நம்ம பிரான் பிரேக்கருக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மேட்சா வந்து பார்க்குறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய மேட்சா வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து கிரவுன் ஜுவல்ல வைக்கிறத விட WWE டாப் 4 பேப்பர்வியூல வந்து வைக்கிறது தான் வந்து கரெக்ட்னு வந்து எல்லாரும் வந்து பேசினுக்கிறாங்க இன்டர்நெட்ல. அண்ட் இன்னைக்கு வந்து மண்டே நைட் ராலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் வந்து காட்டல பிரான் பிரேக்கர் அண்ட் ரோமன் ரீன்ஸ் நடுவில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இப்போதைக்கு வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. ஆனாலும் பர்சனலி கிரவுன் ஜுவல்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடந்தா நான் வந்து ஹாப்பி தான். ஸோ கிரவுன் ஜுவல் 2025ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரீன்ஸ் வந்து மோஸ்ட் பவர்லி 6 மேன் டாக் டீம் மேட்ச்ல வந்து இருக்க போறாரு. ரோமன் ரீன்ஸ், ஜே உசோ அண்ட் நம்ம ஜிம்மி உசோ வெர்சஸ் நம்ம பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் அண்ட் இன்னொரு மெம்பர் வந்து நம்மளுக்கு வந்து கூட சீக்கிரத்தில் வந்து தெரிய வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஹைப் வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.